இப்போ தலைமையை யோசிக்கிறாங்களோ? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி வாய்ந்த தலைமையாக அவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறாங்களோ இவங்க எல்லாரும்? இவர் கீழே நம்ம அதாவது இவங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்லாத நபர்கள். அதிமுக தொண்டை 2021 எடப்பாடி தலைமை ஏற்று தான் 76 எம்எல்ஏ ஓட்டு போட்டான். ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆரில் யார் இருந்தாங்க அப்போ? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தான். இல்லை கோகுலந்திராவுக்கு ஓட்டு போட்டாங்களா, செல்லூர் ராஜுக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாங்களா, செங்கோட்டையன் ஓட்டு போட்டாங்களா? ரெட்டையில் இல்லாமல் இவர்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்லணும் கேட்கலாங்க. இவர்கள் ஜெயிச்சு வரட்டுமே, கவுன்சிலராக கூட ஜெயிச்சு வர முடியாது. ஒரே படம் எது? ரெட்டையிலே தான். அப்போ இவர்களை பின்னணியிலிருந்து இயக்குவது எஸ்பி வேலுமணி. நீங்கள் டெய்லி 2 பேர் பேசிக்கிறாங்க, நமக்கு மரியாதை இல்லைண்ணா, உழைச்சதுக்கு பிரயோஜனம் இல்லைண்ணா, என்ன மரியாதை இல்லைன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே இவங்களை தவிர யாரையும் கேட்கக்கூடாது. இவர்களை கொஞ்சம் அடிமைகளை வச்சுக்கிட்டு அவர்களை ஒன்றிய செயல் நகர செயலரை போட்டுட்டு எம்எல்ஏ இவங்க சொல்கிறாள் எம்எல்ஏவை போட்டுட்டு இவர்கள் மந்திரியாக இருப்பாங்க. சிற்றரசர்களாக மாற முயற்சிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அதை அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஏன்? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும். இவர்கள் பலவீனமாக இருக்கிற வரை தான் எடப்பாடி இருக்க முடியும். இவர்கள் பலமான வாய்ப்பே இல்லை. அது வேறு விஷயம். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒன்மேன் பார்ட்டி தான், எம்ஜிஆர் ஒன்மேன் பார்ட்டி தான், கருணாநிதி ஒன்மேன் பார்ட்டி தான். இப்போ அந்த ஒன்மேன் பார்ட்டியாக ஒரு வருட காலம் தேவைப்படுது எடப்பாடிக்கு.